students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.3ல உள்ள sums அவ்வளவு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல first sum, find the least positive value of x such that first subdivision 71 concurrent x mod 8 கொடுத்திருக்காங்க. சோ இதனோட least positive value of இந்த x ஓட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ அதுல first பாருங்க, இப்போ நம்ம இது வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இது வந்து a concurrent to b mod n. ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது கான்குரண்ட்க்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. two integers a and b வந்து கான்குரண்ட் மாடுலோ m இருந்துச்சுன்னா இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a concurrent to b mod m இப்படி இத வந்து எழுதலாம். ஓகேவா? இதுல வந்து இது அடுத்தது என்ன ஸ்டெப் என்ன எழுதலாம்னா, a minus b is a multiple of n. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த சம்ம வந்து செய்ய போறோம். சோ இதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த b வந்து இங்க கொண்டு வரோம். a minus b equal to இந்த n இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து எந்த ஒரு நம்பர் வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n க்கு வந்து இங்க வந்து 7 கொடுத்திருந்தாங்கன்னா சோ 7n அந்த மாதிரி ஃபார் சம் இன்டிஜர் n. சோ n க்கு வந்து என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு நம்ம இதை எழுதுவோம். ஓகேவா? சோ அத டைரக்டா நம்ம இத லிங்க் பண்ணி எழுதுறோம். சோ இத எப்படி இந்த சம் செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 71 concurrent to x mod 8 क्वेश्चन நம்ம எடுத்து எழுதிட்டோம். சோ அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்னா, இது வந்து இப்போ a concurrent to b mod 8. அதாவது 71 மைனஸ் இந்த x வந்து நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். இங்க கொண்டு வரும்போது 71 மைனஸ் x ஈக்குவல் டு mod 8 நம்ம எப்படி எழுதுறோம்? 8n for some integer n. ஓகேவா? சோ for some integer n ன்னு எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதலாம்? 71 மைனஸ் x is a multiple of 8. அதாவது 71 minus x is a multiple of 8. சோ இது வந்து 71 minus x is a multiple of 8 இருக்கணும்னா x ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன ஈஸியான மெத்தட் எப்படின்னா, டிவைட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதாவது இந்த 71 இங்க போட்டுட்டு மல்டிபிள் ஆஃப் 8 இருக்கு இல்லையா, அந்த 8 வந்து நம்ம கொண்டு டிவைட் பண்ணிடலாம். இப்போ 71 வந்து எத்தனை வாட்டி தான் போகும்? 71 போகாது. 8 டேபிள்ல 71 கிடையாது. அப்ப அது பக்கத்துல 8 8s are 64. சோ 71ல இங்க போச்சுன்னா 11 வந்துருமா? சோ 11ல 4 போச்சுன்னா 7. ஓகேவா? சோ இதுல வந்து ரிமைண்டர் வருது இல்லையா? சோ இந்த ரிமைண்டர் தான் எப்போதுமே என்னவா இருக்கும்? இந்த b ஆ இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரிமைண்டர் இது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிமைண்டர் தான் எப்போதுமே இந்த b யோட இதா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க வந்து x ஓட வேல்யூ அப்ப நமக்கு என்னது வரும்? இங்க வந்து b இருக்கிற இடத்துல தானே x இருக்கு. சோ அப்போ b யோட வேல்யூ என்னவா? x ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 7. சோ அப்போ 71 மைனஸ் 7 என்ன வருது? 64. சோ அப்போ 64 is a multiple of 8. ஓகேவா? அப்போ therefore the least value of x equal to 7. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 71 concurrent क्वेश्चन எடுத்து எழுதிட்டு இது எப்படி எழுதுவோம்? நம்ம 71 minus x equal to 8n for some integer n. இது வந்து நமக்கு டெஃபினிஷன். ஓகேவா? சோ அதுக்கு அப்புறமா நம்ம என்ன எழுதுவோம்? 71 minus x is a multiple of 8. சோ இத வந்து multiple of 8 இதை இப்படி எழுதலாம். அப்புறமா x க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அத வந்து இப்படி நம்ம டிவைட் பண்ணி ஈஸியான மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் 78 plus x concurrent to 3 mod 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? क्वेश्चन எடுத்து எழுதிட்டோம். அப்புறமா என்ன எழுதுவோம்? இது வந்து a, இது வந்து b. இது வந்து mod n கொடுத்திருக்காங்க. n வந்து 5 கொடுத்திருக்காங்க. a 78 plus x ஆ இருக்கு, b வந்து 3 ஆ இருக்கு. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம்? 78 plus x a minus b அப்படின்னு கொண்டு வருவோம் இல்லையா? அப்ப 3 இங்க வந்துரும். ஈக்குவல் டு mod 5 நம்ம எப்படி எழுதலாம்? 5n for some integer n. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்தது 78ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன வந்துரும்? 75 plus x வந்துருமா? இது வந்து என்னது? is a multiple of என்னவா இருக்கும்?
5 இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிள் தான். இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மல்டிபிள் ஆஃப் 5நாலே லாஸ்ட் டிஜிட், அதாவது 5ஓட டேபிள்ல வந்து லாஸ்ட் டிஜிட் எப்போதுமே 0 and 5 தான் இருக்கும். சோ நமக்கு ஆல்ரெடி 75 கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு கூடால ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து என்னது, நம்ம ஸ்மால் நம்பர்ல இருந்தா பார்க்கணும். அப்ப எக்ஸுக்கு 5 நீங்க போட்டாதான் இங்க என்ன வந்துடும், 75 பிளஸ் 5 ஆகும்போது 80 வரும். 10 போட்டுட்டீங்கன்னா என்ன வந்துடும், உங்களுக்கு 85 மாறிடும். சோ நமக்கு லீஸ்ட் வேல்யூ தான் நமக்கு வேணும், எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ. சோ எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ வந்து 5 போடும்போது, அதாவது சின்ன நம்பர் வந்து 5 போட்டாதான் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 5 வருது. அப்போ 75 பிளஸ் எக்ஸுக்கு வந்து என்ன வந்துடும், 5 போட்டீங்கன்னா 80. சோ அப்போ 80 is a multiple of 5. ஓகேவா? சோ அப்போ therefore the least value of x equal to அப்ப என்னவா தான் இருக்கும், 5 தான் இருக்கும். இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் 89 கான்குரண்ட் x plus 3 mod 4 அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இது a, இது b, இது mod n. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், क्वेश्चन எடுத்து எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், a minus b ன்னு எழுதணும். அப்போ 89 minus b வந்து என்னது, x plus 3 இருக்கு. சோ அப்போ x plus 3 நம்ம அப்படியே பிராக்கெட்ல இருக்கிறது அப்படியே ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, சோ அதனால இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பிராக்கெட்ல தான் எழுதணும். ஈக்குவல் டு என்ன எழுதலாம், mod 4. அப்போ 4n for some integer n. ஓகேவா? சோ அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணிரலாமா. 89 மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ள கொண்டு போங்க. 89 minus x minus into plus minus 3 equal to 4n. 89ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 86 minus x வந்துருது. இதை எப்படி எழுதலாம், 86 minus x is a multiple of என்னன்னு எழுதலாம், 4ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து 86 minus x is a multiple of 4. அதாவது 86 minus x is a multiple of 4 இருக்கணும்னா, மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இதுக்கு வந்து நான் எக்ஸோட வேல்யூ வந்து லீஸ்ட் வேல்யூ, எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். 2 எடுக்கும்போது எனக்கு 84 வருது. சோ 84 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4 தான் வருது. சப்போஸ் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க டிவைட் பண்ணி கூட பாத்துக்கலாம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும், அதாவது 86 4 ஆல டிவைட் பண்ணணும். 86 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 4s are 8, அடுத்தது 6 இறக்கும்போது 1 4 is 4 தான் வரும். 6ல 4 போச்சுன்னா 2. சோ ரிமைண்டர் 2 வருதா, சோ அதுதான் இதா இருக்கும். அதாவது 86 minus x is a multiple of 4 னா 86 concurrent to x mod 4 வரும் இல்லையா. அப்ப அந்த b இருக்கிற இடத்துல x இருக்கு, b யோட வேல்யூ வந்து இப்ப நமக்கு x இருக்கு. அப்போ ரிமைண்டர் தான் நமக்கு b, அது வந்து நமக்கு x. அப்ப x ஓட வேல்யூ வந்து 2. சோ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இப்படி நீங்க டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் நீங்க லீஸ்ட் வேல்யூன்னு போடும்போது x ஓட வேல்யூ வந்து நீங்க 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துரும். 86 minus 2 போட்டீங்கன்னா 84. சோ 84 வந்து is a multiple of 4 தான். ஓகேவா? சோ அப்ப therefore the least value of x equal to 2. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 86 minus x is a multiple of 4 இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்கிற x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த 84 இங்க வரும் இல்லையா, சோ இந்த நம்பரை வந்து நீங்க 4 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சோ டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கனாலும் போதும். அடுத்த fourth subdivision 96 concurrent x by 7 mod 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन எழுதிக்கலாமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதுவோம், 96 minus x by 7 equal to 5 வந்து mod 5 இருக்கு. சோ அப்போ 5n for some integer n. ஓகேவா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம், 96 minus x by 7 is a multiple of
மல்டிபிள் ஆஃப் என்னவா இருக்கும் 5 இருக்கும் ஓகேவா சோ இப்போ அடுத்தது x ஓட வேல்யூ வந்து எதா இருந்துச்சுன்னா நமக்கு இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5 வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அது ஈஸியா சிம்பிளா இது கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க x க்கு நீங்க 7 போட்டுட்டீங்கன்னா 7 கேன்சல் ஆகி 1 வந்துரும் அப்ப 96 மைனஸ் 1 வந்து 95 சோ 95 இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 தானே 96 மைனஸ் x க்கு வந்து நான் இப்ப 7 போடுறேன் 7 போடும்போது இது கேன்சல் ஆகி 1 வந்துருது அப்ப 96 minus 1 equal to 95 அப்ப 95 is a multiple of 5 தான் அப்ப therefore the least value of x equal to என்னவா இருக்கும் 7 ஓகேவா இதான் வந்து ஆன்சர் Fifth subdivision 5x concurrent to 4 mod 6 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் 5x concurrent to 4 mod 6 எழுதிட்டோம் क्वेश्चन எடுத்து எழுதிட்டோமா அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் இனி 5x minus 4 இந்த 4 இங்க எழுதிட்டு equal to mod 6 தான இருக்கு அப்ப 6n for some integer n ஓகேவா So for some integer n. Next step நம்ம என்ன எழுதுவோம் 5x minus 4 is a multiple of 6 ன்னு எழுதுவோம் ஓகேவா 5x minus 4 is a multiple of 6 so இப்போ இது வந்து multiple of 6 இருக்கணும்னா x ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ இத வந்து நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது சோ அப்ப x வந்து நம்ம தான் போட்டு பார்க்கணும் இல்ல அத லீஸ்ட் வேல்யூல இருந்தே போட்டு பார்க்கணும் இப்போ நீங்க x க்கு 1 போட்டீங்கன்னா 5 into 1 minus 4 வந்து 1 தான் வரும் அது வந்து 6 ஓட மல்டிபிள்ல கிடையாது x க்கு 2 போடுங்க 5 2s are 10 minus 4 னா என்ன வரும் 6 is a multiple of 6 வருது ஓகேவா சோ அப்ப x க்கு வந்து நீங்க 2 போடலாம் x க்கு 2 போட்டீங்கன்னா 5 into 2 minus 4 equal to 10 minus 4 equal to என்ன வந்துருது 6 அப்ப 6 is a multiple of 6 தான் ஓகேவா so அப்ப therefore the least value of x equal to என்னவா இருக்கும் 2 ஓகேவா சோ இதுல இந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க x வந்து அதாவது லீஸ்ட் நம்பர்ல இருந்தே போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் x போட்டு பாருங்க அது வந்து மல்டிபிள் ஆஃப் 6 வருதான்னு செக் பண்ணி பாருங்க அடுத்து 2 லயும் உங்களுக்கு வரலனா 3 போடணும் 3 லயும் வரலனா 4 அப்படி போட்டு செக் பண்ணி பார்க்கணும் மல்டிபிள் ஆஃப் 6 எந்த x ஓட வேல்யூக்கு நீங்க எதுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 6 வருதோ அத நம்ம x ஓட வேல்யூவா எடுத்துக்கலாம் ஓகேவா Second question பாருங்க if x is concurrent to 13 modulo 17 then 7x minus 3 is concurrent to which number modulo 17 அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது first one x is concurrent to 13 modulo 17 கொடுத்துட்டாங்க second one என்ன கொடுத்திருக்காங்க 7x minus 3 is concurrent to which number so அதுக்கு நம்பர் கொடுக்கல ஆனா அது modulo 17 அப்படினு கொடுத்திருக்காங்க so அந்த நம்பர் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் first கொடுத்திருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிரலாமா x is concurrent to 13 modulo 17 னா எப்படி எழுதலாம் x concurrent to 13 mod 17 so இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து நம்ம என்ன கொடுத்திருக்காங்க 7x minus 3 concurrent to which number so அந்த நம்பர் நமக்கு தெரியாது so அதனா q ன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் mod 17 கொடுத்துட்டாங்க இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேவா சோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்ம எடுத்து எழுதுறோம் என்னது x concurrent to 13 mod 17 ஓகேவா சோ x concurrent to 13 mod 17 அது ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதி இருக்கோம் இது வந்து as usual நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே போல x ஓட வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது 13 நம்ம இங்க கொண்டு வரோம் அப்ப x minus 13 equal to 17n for some integer n ஓகேவா so for some integer n எழுதிட்டோமா அடுத்து என்ன எழுதலாம் x minus 13 is a multiple of
17. ஓகேவா? so x minus 13 is a multiple of 17 எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப். இப்போ இதுல பாருங்க x minus 13 is a multiple of 17 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு இதுல வந்து 17 வரணும்னா லீஸ்ட் வேல்யூ தான் நமக்கு x ஓட ஒரு லீஸ்ட் வேல்யூ தான் நமக்கு வரணும். சோ லீஸ்ட் வேல்யூ வரணும், அதுவும் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். அப்ப எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ போட்டா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 17. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 17 கிடைக்கிறது போல 17 நமக்கு வேணும்னாலே ஃபர்ஸ்ட் 17 மல்டிபிள்ல வந்து 1 into 17 17 தான். ரெண்டாவது 2 into 17 வந்து நமக்கு 34 வரும். சோ நமக்கு இப்போ இதுல வந்து லீஸ்ட் வேல்யூ போடும்போது எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ போடும்போது நமக்கு 17 வருதுன்னே பார்க்கலாம். எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டா வரும் பாருங்க, 30 போட்டாதான் வரும். எக்ஸுக்கு நம்ம 30 போட்டாதான் நமக்கு என்ன வருது, 17 வரும். அப்போ 30 minus 13 equal to என்ன வரும், 17 வந்துருது. 17 is a multiple of 17 தான். இப்போ நீங்க அடுத்தது எக்ஸுக்கு வந்து 34 வரணும்னா எக்ஸுக்கு நீங்க இன்னொரு இதை விட அதிகமான நம்பர் தான் கொடுக்கணும். சோ அப்ப நமக்கு கண்டுபிடிக்கிறது வந்து லீஸ்ட் வேல்யூ, எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ தான். இப்போ எக்ஸுக்கு 30 கொடுக்கும்போது 17 வருது. இப்போ எக்ஸுக்கு நீங்க இன்னொரு வேல்யூ கொடுக்கும் போதும் அது மல்டிபிள் ஆஃப் 7, அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சரும் மல்டிபிள் ஆஃப் 17 இருக்கலாம். சோ 34 வரலாம். ஆனா நமக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ தான் வேணும். எக்ஸோட லீஸ்ட் வேல்யூங்கும் போது நமக்கு 30 தான். சோ அதனால நம்ம 30 தான் எடுக்கணும். அப்ப 30 minus 13 equal to 17. 17 is என்ன வந்துருது, மல்டிபிள் ஆஃப் 17. ஓகேவா? சோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து 30 தான். இனி இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Substitute x equal to 30 in equation number 2. Equation number 2 ல substitute பண்ணும்போது என்ன வரும், 7 into 30 minus 3 equal to concurrent to இருக்கு இல்லையா, concurrent to q mod 17. so அது அப்படியே நம்ம அதில் xக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ 7 3s are என்ன வரும், 21 0 210. 7 into 30 வந்து 210 minus 3 concurrent to q mod 17. இப்போ 210ல இருந்து 3 போச்சுன்னா என்ன வந்துரும், 207 வந்துரும். ஓகேவா? இங்க 207. அடுத்து நம்ம இதை என்ன எழுத போறோம்னா q equal to 17n for some integer n. so நம்ம அந்த சம் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம்ல, அதே போல தான் பண்ண போறோம். இப்போ வந்து இது அடுத்தது என்ன எழுதலாம், 207 minus q is a multiple of என்னது நமக்கு 17. ஓகேவா? சோ இப்போ 207 minus q is a multiple of 17. சோ இதுல q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இங்க 207 கிடைச்சிருக்கு. அதை வந்து 17ஆல நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும். 207 17ஆல டிவைட் பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் 1 டைம் தான் கொடுக்க முடியும். 1 17s are 17. 20ல 70 போச்சுன்னா 3. அடுத்து 7 இறக்குங்க. எத்தனாவது போகும், 2. 2 17s are 34. 7ல 4 போச்சுன்னா 3. சோ இதான் வந்து ரிமைண்டர். சோ அப்ப இதான் வந்து நமக்கு q ஓட ஆன்சர். அப்ப என்ன வரும், q ஓட ஆன்சர் வந்து 207 minus 3 equal to என்ன வரும், 204 is a multiple of 17. ஓகேவா? சோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, q equal to 3. இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கணும். therefore q equal to 3. அவ்வளவுதான். ஓகேவா? Third sum solve 5x concurrent 4 mod 6 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन எழுதிட்டோமா, இந்த சால்வ்னு கொடுத்திருக்காங்க. சோ இதே சம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சம்லயே கொடுத்திருந்தாங்க. ஆனா அத நம்ம வந்து வேற மெத்தட்ல பண்ணனும். இங்க சால்வ்னு கொடுத்தனால இத வந்து நம்ம இன்னொரு மெத்தட்ல பண்ண போறோம். 5x concurrent to 4 mod 6 னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட்
5x minus 4 equal to 6n for some integer n. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது நம்ம என்ன எழுத போறோம்? இதை 5x minus 4 equal to 6n. ஸோ நான் இதை வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூக்கு x equal to அப்படின்னு நம்ம இதில் எழுத போறோம். அப்போ x வந்து வேல்யூ வேணும்னா அந்த -4 நான் அந்த சைடு கொண்டு போறேன். அப்போ என்ன வரும்? 6n plus 4. இதுல இருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? 6n plus 4 divided by 5. இல்லை எப்படி தானே எடுக்க முடியும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுத முடியும். இப்போ வந்து என்னுக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இதுல கிடைக்கும். ஸோ இப்போ என்னுக்கு வந்து நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன? the value of n. ஸோ வேல்யூ ஆஃப் n ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 போட்டு பார்க்கலாம். n வந்து நீங்க 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 6 into 1 plus 4 divided by 5. 6 into 1 6 தான். 6 plus 4 வந்து 10. 10 divided by 5. So 2 வருது இல்லையா? ஸோ அப்போ 1 வரும். என்னோட வேல்யூ வந்து 1 போடலாம். அதுக்கு அப்புறமா நீங்க இப்ப 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு அது டிவைட் ஆகாது பாருங்க. 6 2s are 12. 12 plus 4 வந்து 16. 16 divided by 5 ன்னு வந்துரும். ஸோ அது டிவைட் ஆகாது. உங்களுக்கு ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 1 கூடால இங்க வரும் இல்லையா? டிவைடட் பை ஒரு நம்பர் வருது தெரியுமா? அதை வந்து இதுக்கு கூடால நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 5 plus 1 6. அடுத்து 6 plus 5 11. 11 plus 5 16. ஸோ இப்படி எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கீழே டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அதுக்கு கூடால ஆட் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இனி என்னோட வேல்யூ நமக்கு இதுல கொடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். n ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும் பாருங்க? 6 into 1 plus 4 divided by 5 equal to 6 into 1 6 தான். 6 plus 4 10. 10 divided by 5. So cancel பண்ணும்போது 2 வருது. x ஓட வேல்யூ வந்து 2. அடுத்தது n equal to 6 கொடுக்கிறோம். 6 கொடுக்கும்போது x equal to 6 into 6 plus 4 divided by 5 equal to 6 6 are 36. 36 plus 4 40. 40 divided by 5. cancel பண்ணும்போது 8 5s are 40. So 8. அடுத்தது n equal to 11 கொடுக்கிறோம். n equal to 11 கொடுக்கும்போது x equal to 6 into 11 plus 4 divided by 5 equal to 6 into 11 66. 66 plus 4 வந்து என்ன வந்துரும்? 70. 70 divided by 5 equal to cancel பண்ணுங்க. 1 5 is 5. 1 5 is 5. மீதி 2. 4 5s are 20. So 14 வரும். ஓகேவா? இனி அதுக்கு அடுத்தது எக்ஸ் என்னோட வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? 16 கொடுக்குறோம். 16 கொடுக்கும்போது x equal to 6 into 16 plus 4 divided by 5. ஸோ இப்போ 16 into 6 என்ன வரும் பார்க்கணும். 16 into 6. 16 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 6 are 36. மீதி 3. 166. 6 plus 3 வந்து 96 வருதா? 96 plus 4 வந்து என்னவா மாறும்? 96 plus 4 வந்து 100 divided by 5. So cancel பண்ணும்போது 1 5 is 5. 2 5s are 10. 0. So 20. இப்போ நமக்கு the value therefore the value of x க்கு எந்த வேல்யூ எல்லாம் கிடைச்சிருக்கு? 2 8 14 20 இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நமக்கு இங்க எக்ஸெட்ரா தான போட்டுருக்கும். சோ இதே போல இங்கே நமக்கு எக்ஸெட்ரா போட்டு விட்டுறலாம். ஓகேவா? சோ இங்கேயே வந்துரும். அப்புறம் என்ன x ஓட வேல்யூ அப்ப 2 8 14 20 எக்ஸெட்ரா அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஸ்டெப்ல இருந்து நீங்க x ஓட வேல்யூ எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு என்னுக்கு வேல்யூ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி போட்டு பார்க்கும்போது அது வந்து டிவைட் ஆகி ஒரு ஹோல் நம்பர்ஸா வரணும். வந்துச்சுன்னா அந்த வேல்யூ நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல எந்த நம்பர் வருதோ அதை ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா போதும்.
இப்போ 1 கூட 5 ஆட் பண்ணா 6, இனி 6 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 11, 11 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 16, இப்படி ஆட் பண்ணி மறுபடியும் 16 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 21, இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறமா நீங்க அந்த என்னோட வேல்யூவை வந்து இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். Fourth sum, solve 3x minus 2 concurrent to 0 mod 11 அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. So first வந்து நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், first step என்ன பண்ணுவோம், 3x minus 2 இந்த 0 இங்க கொண்டு வருவோம், minus 0 equal to 11n for some integer n. ஓகேவா, இத வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இனி வந்து நமக்கு இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 3x minus 2 இது வந்து 0 0 போயிடும். அப்ப -2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போறோம். ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன வந்துரும், 11n plus 2 ன்னு வந்துருமா. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வந்துரும், 11n plus 2 divided by 3. சோ இப்படி வந்துரும். இப்போ நமக்கு n வேல்யூ வந்து நமக்கு போட்டு x ஓட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து the value of n equal to first வந்து 1 போட்டு பார்க்கலாமா. 1 போடும்போது நமக்கு என்ன வரும், first வந்து 1 போடும்போது 11 into 1 11 தான். so 11 plus 2 வந்து 13, 13 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ அப்போ n வந்து 2 போடலாம். 2 போடும்போது என்ன வரும், 11 into 2 வந்து 22, 22 plus 2 வந்து 24, 24 3 ஆல டிவைட் பண்ண முடியுமா, 8 3 is 24 பண்ண முடியும். அப்ப n equal to first least value வந்து 2 எழுதிட்டோம். n வந்து ஈஸியா உங்களுக்கு எழுதிடலாம். எப்படி, டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணி எழுதிடலாம். 2 plus 3 வந்து என்ன வந்துரும், 5. அடுத்தது இந்த 5 கூட 3 ஆட் பண்ணுங்க 8, 8 கூட 3 ஆட் பண்ணுங்க 11. சோ இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இனி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்னோட வேல்யூவை போட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் n equal to 2 போடுங்க. போடும்போது x equal to என்ன வரும், 11 into 2 plus 2 divided by 3. 11 into 2 22, 22 plus 2 வந்து என்ன வரும், 24 divided by 3. so cancel பண்ணா 8 3s are 24. x equal to 8 கிடைச்சிருச்சா. அடுத்தது n equal to 5 போடலாம். n equal to 5 போடும்போது x equal to 11 into 5 plus 2 divided by 3 equal to 11 into 5 55, 55 plus 2 வந்து 57 divided by 3. கேன்சல் பண்ணலாமா, பண்ணும்போது 1 3 is 3 யா, 1 3 is 3, மீதி 2 இருக்கா, 9 3s are 27. so equal to 19. அடுத்தது n equal to 8, 8 போடும்போது x equal to என்ன வரும், 11 into 8 plus 2 divided by 3 equal to 11 into 8 என்ன வரும், 88, 88 plus 2 வந்து 90, 90 divided by 3. so cancel பண்ணும்போது 1 3 is 3, 3 3 is 9, 0. so 30. அடுத்தது n equal to நம்ம 11 போடலாமா. n equal to 11 போட்டீங்கன்னா x equal to 11 into 11 plus 2 divided by 3. so 11 into 11 na 121, 121 plus 2 வந்து 123, 123 divided by 3. cancel பண்ணலாமா, 1 3 is 3, 4 3s are 12, 1 3 is 3. so 41. இப்போ நமக்கு therefore x ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8 19 30 41 இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சோ இங்க நமக்கு எக்ஸெட்ரா, ஏன்னா x வந்து நம்ம என்னோட வேல்யூ வந்து போயிட்டே தான் இருக்கும். அப்போ அதே போலதான் நமக்கு x ஓட வேல்யூ போயிட்டே இருக்கும். இதான் வந்து நமக்கு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா.